அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, இன்று உங்களுக்கு திருக்குறள் நெறிக்கதை. இது ரொம்ப அழகான கதை. எப்படின்னா, ஒரு மலைச்சாரல் இருந்தது. அந்த மலைச்சாரல்ல ஒரு அடர்த்தியான மரம். அந்த மரத்துல அழகா பறவைகள் கூடு கட்டி தன் குஞ்சுகளோடு வாழ்ந்து வந்தது. அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மரபொந்துல ஒரு வயதான கழுகும் ஒரு வயதான பாம்பும் அந்த ஓட்டையில வசித்து வந்தது, பக்கத்துல அந்த மரத்திலேயே. பறவைகள் என்ன பண்ணிது, இது ரெண்டும் இறை தேட முடியாத வயதான பருவம் இல்லையா. உடனே வயசானவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கருணையோட நம்ம கொண்டு வர்ற உணவு கொஞ்சம் கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பறவைகளும் அந்த கழுகுக்கும் பாம்புக்கும் உணவுகளை கொஞ்சம் கொடுத்தது. அந்த ரெண்டுமே இவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகும்போது ரெண்டுமே பார்த்துக்கும். நம்ம வீட்டுல வயசான பாட்டி தாத்தால இருந்தா பாத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்பி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் விட்டுட்டு இவங்க இறை தேட போவாங்க, கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பூனை வந்தது. அந்த பூனை திருட்டு பூனை. அது மனசுக்குள்ள வஞ்சகம் நிறைய. ஆனா இந்த பறவைகளுடைய குஞ்சுகளை சாப்பிடணும்னு ஆசையா வந்தது. ஆனா கழுகுல பார்த்தா உட்கார்ந்துருக்கு வயசான கழுகு. பூனையார, எங்க எதுக்கு வந்த நீ? உனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நீ நியாய தர்மமே தெரியாம இருக்க? ஒரு அதிதி வீட்டுக்கு உன்னை தேடி வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த அதிதி வந்தா அவங்களுடைய புண்ணியத்தை யார் உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள பாவத்தை எடுத்துக்கிட்டு புண்ணியத்தை கொடுத்துட்டு போவாங்களாம். அந்த மாதிரி சாதுக்கள் சொல்லியிருக்காங்க. நான் அதிதியா வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட உணவு கேட்டு வரல, ஆனா நீ என்ன மரியாதையா அழைக்க வேண்டாமா அப்படின்னு பூனா நியாய தர்மத்தெல்லாம் எடுத்து கூறுச்சு. நான் உன்னோட நட்பு கொண்டாட தானே வந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லி இதோட பெருமைகள் எல்லாம் நீ நான் கொண்டு தின்றதாச்சே அப்படின்னு கழுகு கேட்டு, சிவசிவா இப்ப நான் அதெல்லாம் பண்றதே இல்லைன்னு பூனை. இந்த ருத்ராட்ச பூனை சொல்றதை அந்த கழுகு நம்பி, ஏன்னா அதுக்கு ஏது ஆறறிவு, இது சொன்னதை நம்பிடுச்சு. ஆறறிவு இருக்கிற மாதிரி பிரமாதமா பேசிட்டு இல்லையா அந்த பூனை. அதை உடனே தங்க வச்சுது. இந்த பூனை என்ன பண்ணிட்டு, கழுகுக்கு தெரியாம இந்த பறவைகளுடைய குஞ்சுகளை ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே பறவைகள் ஒரு நாள் என்ன தினமும் ஒரு குஞ்சு காணாம போகுது நம்முடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுதுங்க. அதுக்குள்ள இந்த பூனை நம்முடைய தான் வேலை முடிஞ்செடுத்து திருட்டுத்தனமா ஓடிட்டு சொல்லிக்க கூட இல்லை கழுகு கிட்ட. அதுக்கப்புறம் கழுகு தான் போய் கழுகு இருக்கிற இடத்த பார்த்தது. கிளையில இந்த பறவைகள் பார்த்தா அங்க இந்த பறவையோட எலும்பு கூட எல்லாம் கிடக்கு. ஏன்னா அதுதானே தஞ்சம் கொடுத்து தங்க வச்சிருந்தது. உடனே என்ன பண்ணிட்டுங்க, இந்த பறவை மொத்தமும் அந்த வயதான கழுகை குத்தி ரொம்ப அதோட குழந்தைகளை சாகடிச்சிடுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகை கொண்டு எடுத்துங்க. அதுதான் நம்ம எப்பவுமே நட்பு குணம், அதை அறிஞ்சு செயல்படணும். அது தெரியாம அவங்களுடைய குணத்தை தெரியாம நம்ம இடம் கொடுத்தோம்னா அதன் பலன் அதான். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்து யாக்க நட்பு. ஒருத்தரோட குணமும் செய்கையும் எல்லாத்தையும் அறிஞ்சு பார்த்து அவங்கள வச்சுக்கலாமான்னு யோசிச்சுதான் நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், நட்பு பாராட்டணும். இந்த கதையிலேயும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைகளே? நன்றி. சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குழந்தைகளே.